السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற ஆளார் நிகரற்ற அன்புடன் ஆகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது திருமறை குர்ஆனில் கூறுவது என்னவென்றால், இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இன்றைக்கு நம் உலகத்திலே பலவிதமான மார்க்கம் உள்ளது. அந்த மார்க்கத்தில் இந்து மத கலாச்சாரமும் உண்டு. உதாரணமாக பார்த்தால், போன வாரம் தீபாவளி கொண்டாடினார்கள். அந்த தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு அரக்கை இருக்கான். அந்த அரக்கன் சாகாவரம் பெறான். அந்த சாகாவரம் பெறதுக்காண்டி அவனை அழித்த நாள் தான் அந்த தீபாவளி கொண்டாடுற நாள். அந்த செத்த அந்த அரக்கனையும் திருப்பி அவனை சிலை செய்து வில்லம்பு விட்டு அவனை எரிக்கின்றார்கள். அந்த நாள் அந்த தீபாவளி அதற்கு தான் கொண்டாடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த தீபாவளி அன்று முஸ்லீம் சமுதாயமும் இன்றைக்கு பல ஆடைகள், வெடிகள் என்று அனைத்து விதமான செலவுகள் பண்ணுகின்றார்கள். இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் என்றால் என்ன? அத்தீன் நசீஹா, பின்னலம் நாடுவதாகும். பின்னலம் நாடுவது என்றால் என்ன? இன்றைக்கு நம் சகோதரர்கள், நம் நண்பர்கள், நம் கூட இருக்க அனைவருக்கும் நாம் பின்னலம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சிறு உதவியோ இல்லை பெரிய உதவியோ நம்மால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு துஆவு கேட்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் அனாதைகளுக்கும் கணவனை இறந்த பெண்களுக்கும் ஆதரவு கொடுக்கின்றார்களோ, ஆதரவு அளிக்கின்றார்களோ, அவர் என்னுடைய நாளை மறுமை நாளில் இருப்பார் என்று கூறுகின்றார்கள். நாம் அனாதைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ கணவனை இழந்த பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பிறநலம் நாடக்கூடியவராக இருக்க வேண்டும். பிறருக்கு நாம் துஆ கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். உதாரணமாக பார்த்தால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் பிறருக்கு துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக பார்த்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் திண்ணை தொழிலாளர்கள் ஒருவராக இருந்தார். அப்பொழுது அவருடைய கல்வியின் காரணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். துஆ செய்ததின் காரணமாக இன்றைக்கு எந்த ஹதீஸ் கிதாபுகளை எடுத்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் தான் நிற்கின்றது. ஆக நாம் அனைவர்கள் பிறருக்கு துஆ செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் ஒரு ரயிலிலோ அல்லது ஒரு பேருந்திலோ செல்கின்றோம். செல்லும் போது நமக்கு ஒரு இடம் கிடைக்கின்றது. அப்பொழுது ஒரு கர்ப்பிணியோ அல்லது ஒரு முதியவரோ வந்தால் நாம் எந்திரித்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதுவும் பிறநலம் நாடுவது தான்.
இஸ்லாம் என்றால் பிறநலம் நாடுவது. அது ஒரு நம் நடந்து போகும் பாதையில் ஒரு சிறிய கற்கள் இருக்குது, அந்த கற்களோ அல்ல சிறிய முள்ளோ அதை அகற்றுவதும் பிறநலம் நாடுவது தான். அல்லாஹ்விடத்திலோ துஆ பிறருக்காக துஆ கேட்க வேண்டும். ஆக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க பிறநலம் நாடி நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரிப்புனாக என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.